உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர் எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா அதுக்கான காரணம் அவர் மனசு சுத்தமானதுக்கா. அவர் சுயநலம் இல்லாதவர். அதனாலதான் அவர் எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. எனக்காக இது வரைக்கும் அவர் செஞ்சது எல்லாமே அவரோட நல்ல குணம். காதல் கிடையாதுக்கா. அது மட்டும் இல்லக்கா, என்னால இப்ப இந்த பிரச்சனையில மாட்டிக்க முடியாது. என்னோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் யதார்த்தமா அவரோட பேரை சொன்னா கூட அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. என்னோட மனசு, என்னோட கவனம், அது எல்லாமே ஒரே விஷயத்துலதான் இருக்கணும். நான் டாக்டர் ஆகுறதுல என் வாழ்க்கை லட்சியமே அதுதான்க்கா. இந்த காதல் அது இதுன்னு போனா கடைசியில நான் பலவீனமா ஆயிடுவேன்க்கா. ஐயோ சக்தி, என்ன பேசுற நீ? உண்மையான காதல் உன்னை பலவீனம் அடைய வைக்காது. உண்மையான காதல் உனக்கு இன்னும் சக்தியை கொடுக்கும். அது எவ்வளவு பெரிய காரியத்தையும் உன்னை சாதிக்க வச்சிரும். மோகன் ஐயா மாதிரி இல்ல டாக்டர் சிவா மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா அவங்க பெண்களுக்கு விளங்க மாட்டாங்க. அவங்களுக்கு சிறகு கொடுப்பாங்க. என் வார்த்தையை நம்புமா சக்தி? டாக்டர் சிவா உன்னை மனசார காதலிக்கிறாரு. ராதா சொன்னது ரொம்ப சரி. டாக்டர் சிவா இருக்கார்ல, அவர் ஒன்னு ரொம்பவே காதலிக்கிறார். இங்க பாரு, சிவா எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்குதான் முதல் முறையா அவரை பாக்குறேன். ஆனா அவர் இங்க வந்தது உனக்காக மட்டும்தான் சக்தி. உனக்காக மட்டும்தான். ஆனா மாமா, இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி எந்த அறிகுறியுமே எனக்கு கொடுக்கலையே. யாருக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்குங்கிற உணர்வு ஏற்படுதோ அவங்க தான் அறிகுறி கொடுப்பாங்க. அவர் உன்னை காதலிக்கிறத அவரே இன்னும் உணரல போல இருக்கு. அப்படி எப்படி இருக்க முடியும் மோனையா? அதாவது காதல் இருக்குன்னா அது தானாவே தெரிஞ்சிடும்ல, மனசே சொல்லிடும்ல. இந்த ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, சரியான மரமண்டைங்க. உன்னை விட பெருசா இது வேற யாருக்கு தெரிய போகுது இல்ல? ஐ மீன், நீ என்னைய எடுத்துக்கோ. எனக்கு எப்பவோ காதல் வந்துருச்சு. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, சொல்றதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுல. ஐயோ, நீ டென்ஷன் ஆகாத. நான் தான் இருக்கல்ல. ஸ்மைல் பண்ணு. போதும், நீ இப்படியே மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் போய் சிவா கிட்ட பேசுறேன். அவரோட மனசுல உனக்காக இருக்கிற அந்த காதலை அவரை உணர வைக்கிறேன். போங்க மோனையா. ஓகே. ஐயோ மோகன் மாமா, மோகன் மாமா, நான் சொல்றத கேளு. சக்தி, ராதா, எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு மோனையா? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? விஷயம் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம். சிவா அப்புறம் அவருடைய சித்தியை பத்தின விஷயம். சோ விஷயம் என்னன்னா, மாமா, டாக்டர் சிவாவோட சித்தியா? உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல, அதாவது இப்பதான் நான் அவங்கள மீட் பண்ணேன். டாக்டர் சிவா இருக்காருல்ல, அவரு அவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தாரு. வீடியோ காலை விடுங்க. அவங்களால முடிஞ்சா அவர் தலையில சேட்டலைட் கூட வைப்பாங்க. எப்பவும் அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சு சக்தி?
அக்கா, டாக்டர் சிவா அவரோட சித்திய அவர் அவங்க அம்மாக்கு மேல பாப்பாரு. சித்தி எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்களே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவோட மறு உருவம். ஆனா வெளி தோற்றம் மாதிரி இல்ல அவங்க. அவ எல்லார் முன்னாடி நின்னுகிட்டு ஏன் முன்னாடி நின்னுட்டு என் கண்ணை பார்த்து அவ என் கிட்டயே சொல்றான், அவ என்னை விட பெரிய ட்ரஸ்டின்னு. அவனோட பவர் என்னோடதை விட அதிகமா. மருந்து பாட்டில்லாம் இருக்குல்ல, அதுல உங்க விஷ பாட்டில். என்ன அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுக்கா. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என்ன பொம்பளை அவங்க சொந்த குடும்பத்துக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறாங்க. தாமினி அக்கா காவிரி பெரியம்மாவோட சொந்தக்காரங்க போல இருக்கு. ராதா அக்கா, சில பேர் அப்படிதான்க்கா இருப்பாங்க. அவங்க சுயநலத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. உறவோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது, சொந்தங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் சக்தி. ஆனா இப்ப நாம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா உன்னோட சித்தி அங்க வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓ, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. நான் ரீனாக்கு ட்ரெஸ் அனுப்பி வச்சிருக்கேன். சரி, நான் 2 நிமிஷத்துல வரேன். அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. மோகனையா, என்னால இதை நம்பவே முடியல. டாக்டர் சிவாவோட சித்தி அந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க. எப்படி? ராதா, அவங்க பேர் என்னன்னு நீ கேட்டனா அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு உனக்கே புரிஞ்சிடும். என்ன பேரு? ராதா, அவங்களோட பேர் மயூரி. அப்போ நீங்க தானா அவளோட அம்மா? உறவை ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.